ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மட்டும் இல்லாமல் கேக் ஃபுல்லாகவே எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம செய்ய போகிறது 1/2 kg கேக்கு. ஸோ அதுக்காக 6 இன்ச்சிலான ஒரு டின் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் நிறைய பேர் எனக்கு டவுட்டு கேட்குறதே கிராம் மெஷர்மெண்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். பட் ஒரு சிலர் வந்து கப் மெஷர்மெண்ட்டும் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதில் வந்து கப் மெஷர்மெண்ட்டு கூட சொல்லியிருக்கேன். இப்போது 1/2 kg கேக்குக்கு அப்படின்னா நம்ம 1/2 கப் மெஷர்மெண்ட்டு தான் எடுக்கணும். 1/2 கப் ஃப்ளார் எடுக்கணும். அதே போல் 1/2 கப் வந்து பவுடர் சுகர் எடுக்கணும். இப்போ நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா 1 கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதே போல் 1/2 கப்பில் ஃபுல்லாகவே பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வெயிட்டு செக் பண்ணது தான். காண்பிக்கிறேன் பாருங்கள், 80 கிராம். அதே போல் நம்ம 1/2 கப்பில் எடுத்திருந்தோம் இல்லையா பவுடர் சுகர், அதுவுமே 1 கப்பில் 1/2 கப் அளவுக்கு தான் வருது. இதுவுமே நமக்கு 80 கிராம் தான். இப்போ நம்ம 80 கிராமில் எடுத்தாலும் கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த கேக் தான் என்னோடய ஸ்பெஷல் அண்ட் சிக்னேச்சர் கேக்குன்னே சொல்லணும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். அதுதான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ளாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாரை வெளியே எடுத்துட்டு அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஸ்பாஞ்சில் டேஸ்ட் இன்னுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். தென் அதுக்கு அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையுமே சேர்த்து 3 தடவை நல்லா ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வெனிலா எசன்ஸ் நீங்கள் 1 டீஸ்பூனாக சேர்த்துட்டு அப்படியே கூட செய்யலாம். இப்போ நான் இதில் பட்டர்ஸ்காட்சோட அந்த எமில்ஷன் சேர்க்குறேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, டோட்டலாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸாகவே சேர்த்துக்கலாம். பட் நமக்கு அதோட அந்த டேஸ்ட், அந்த பட்டர்ஸ்காட்சோட அந்த கரெக்டான அந்த டேஸ்ட் வந்து நமக்கு ஸ்பாஞ்சில் வந்து வராது. இது இல்லாமல் எமில்ஷன் இல்லாமல் நார்மலாக பட்டர்ஸ்காட்சோட எசன்ஸ் அப்படின்னும் கிடைக்கும். அது கூட நம்ம ஆட் பண்ணலாம். அது ஆட் பண்ணாலுமே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணால் போதும். அது கூடவே வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். அது ஒரு 1/2 டீஸ்பூன். எசன்ஸ் சேர்க்குறதா இருந்தால் 1/4 டீஸ்பூன், டோட்டலாக 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த எசன்ஸ் இல்லாமல் நீங்கள், அதாவது பட்டர்ஸ்காட்சோட எசன்ஸ் இல்லாமல் சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸாகவே சேர்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா ஒரு ட்ராப் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்போது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கலரு. எமல்ஷன் சேர்க்குறப்போ நமக்கு அந்த ஃப்ளேவர் வித்து கலர் வந்து அந்தந்த ஃப்ளேவர்லேயே நமக்கு கிடச்சிடும். இந்த எமில்ஷன் வந்து பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லா ஃப்ளேவருக்குமே கிடைக்கும். மேங்கோ, பைனாப்பிள், பிஸ்தாச்சியோ, ஸ்ட்ராபெரின்னு எந்த ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பேட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் சேம் தான். நம்ம எக்கு சேர்த்து எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறமா பவுடர் சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கணும். 15 ml ஆயில் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வைஸாக நம்ம சொல்லணும்னா 1 டேபிள் ஸ்பூன். எம்எல்ல பார்த்திங்கன்னா 15 ml. இதை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு தான் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அடுத்ததாக நம்ம ஃப்ளார் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல் ரெசிபிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பாஞ்சு செய்ய வரலை அப்படின்னா அதுக்கான செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. அதாவது பேக்கிங் கிளாஸ் வீடியோஸ் வந்து 1 by 1 நான் வந்து அரேஞ்சாக போட்டிருப்பேன். கேக் ஸ்பாஞ்ச் எப்படி செய்கிறது, க்ரீம் எப்படி செய்கிறது, ஐசிங் எப்படி பண்ணுறதுங்கிறது. அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது பேட்ரி ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டின்னில் சேர்த்துட்டு பேக் பண்ண வச்சிடலாம். ஆல்ரெடி நான் 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட்டிங் கொடுத்து தான் வச்சுருந்தேன். பேட்ரி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். தென் வந்து ஒரு 2 தடவை டேப் பண்ணிவிட்டு நம்ம பேட்ரி வச்சிடலாம். என்னோடய அவனில் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸுக்கு 170 டிகிரியில் பாட்டம் ராடு மட்டுமே வச்சு தான் நான் பேக் பண்ணி எடுப்பேன். 25 மினிட்ஸ் தாண்டும் போதே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். லாஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாகவே பேக் ஆகும்.
இப்போது கேக் வந்து பேக் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து மாதிரி குச்சி வச்சு செக் பண்ணி பார்க்குறப்போ குச்சியில் நல்லா ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்துடுச்சுன்னா நல்லா பெர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே கூலாக விட்டுடலாம். இந்த டைமிங் வந்து ஒவ்வொரு ஓடிஜிக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் வந்து செக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி க்ரீம் ரெடி பண்ணுற பவுல், அப்புறமா வந்து அந்த பீட்ரோட விஸ்கு இதேமா வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக அரை கப் அளவுக்கு நல்லா, இப்போ நான் இங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும், பட் நல்லா சில்லாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் க்ரீமை எடுத்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது லைட்டாக வந்து பீட் ஆகணும், அதாவது ஒரு சாஃப்ட் பீக் மாதிரி வர அந்த டைமில் இதில் நம்ம ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஐசிங் சுகர் சேர்த்தாலுமே ஓகே தான். சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் சுகர் சேர்க்குறதா இருந்தால் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அதில் வந்து சின்ன சின்ன அந்த பார்ட்டிகிள்ஸ் கூட இருக்கக்கூடாது. நல்லா ஜலிச்சிட்டு ஃபைன் பவுடராக சேர்த்துக்கணும். இது வந்து டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். க்ரீம் வந்து பெர்ஃபெக்டாக எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு இது ப்ராசஸ் தெரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஸ்காட்சுக்கு வந்து மெயினாக நம்ம சேர்க்குறது கேரமல் சாஸ் தான். இது வந்து நம்ம ஹோம்மேடாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரமல் சாஸ் வந்து இந்த க்ரீமில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இது போல் ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா பெர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். இந்த க்ரீமோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது கண்டிப்பாக இப்படி செய்யணுமான்னு அப்படி கிடையாது. பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தென் அடுத்ததாக அரை கப் அளவுக்கு பாயில்டு மில்க் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு அப்படின்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு மில்க் ரெடி ஆகிடும். அதுலேயுமே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கேரமல் சாஸ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்போ இந்த கேக்கில் வந்து சோக் பண்ணுறதுக்கான மில்க் ரெடி ஆகிடும். பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு இந்த மாதிரி நீங்கள் மில்கால் சோக் பண்ணி இந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணி நீங்கள் சோக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஃப்ளேவராக ஆட் பண்ணாமல் அந்த கேரமல் சாஸ் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் திரும்ப திரும்ப ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் என்னோடய ஃபேவரட் அண்ட் சிக்னேச்சரான ஒரு ரெசிபி. என்கிட்ட என்னுடைய ஒப்பீனியன் கேட்குற எல்லாருக்குமே நான் இந்த கேக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் வாங்குகிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிடுது. திரும்ப திரும்ப இந்த கேக் தான் அவங்களும் என்கிட்ட வாங்குவாங்க. இப்போ இந்த கேக்கில் நம்ம அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வெயிட் பாருங்கள், 235 இருக்குது. நார்மலாக வந்து 1/2 kg கேக்குக்கு ஸ்பாஞ்சோட வெயிட் வந்து 250 கிராம் தான். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட், அதாவது இந்த 80 கிராம் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பலாம் வெயிட் வந்து கம்மி ஆகாது. நம்ம இது மாதிரி வெளியே எடுத்தாலுமே, அதாவது கலர் சேஞ்சான போர்ஷனை எடுத்தாலுமே, ஸோ வெயிட் வரலேன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ரெசிபி வந்து தைரியமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து 6 இன்ச்சிலான கேக் இல்லையா, ஸோ வந்து 8 இன்ச்சிலான போர்டு எடுத்துக்கோங்க. 1/2 kgக்கு நம்ம 6 இன்ச்சில் ஸ்பாஞ்சு செஞ்சோம் அப்படின்னா 8 இன்ச்சிலான போர்டு. அதில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் ஸ்பாஞ்சை வச்சுட்டு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மில்க் வச்சு நல்லாவே சோக் பண்ணிக்கலாம். தென் அடுத்ததாக க்ரீம் செகண்டு, இது எப்போது நம்ம செய்கிறது தான். தென் வந்து அடுத்ததாக க்ரீம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரை கப் க்ரீம் தான் பீட் பண்ணியிருக்கோம். அது வந்து கேக்கோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ நமக்கு டாப்பில் வந்து க்ரீம், அதாவது நாசில் ஒர்க்கு எதுவுமே இல்லை, கஸ்டமைஸ்டாக ஆர்டர் வந்திருக்கு, அந்த மாதிரி டிசைன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அரை கப் க்ரீம் வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே நாசில் ஒர்க்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 கப்பு கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கேக்கு அப்புறமா க்ரீம் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கேரமல் சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ப்ரலைன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், அதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிஜமாகவே இது வந்து இந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும்னு சொல்லலாம். இன்னும் டேஸ்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இடையில கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். நான் மில்க் சாக்கோ சிப்ஸ் தான் போட்டிருக்கேன். அது வந்து டேஸ்ட் வைஸாக அந்த பிட்டர் டேஸ்ட் வராது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இடையில லைட்டிங் வந்து
ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கப்போ பவர் கட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் அதை வந்து வீடியோவை கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தேன். எல்லா நேரத்துலையுமே நமக்கு வந்து இந்த சான்ஸு கிடைக்காது. ஸோ எடுக்கிறப்போ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் வந்து கரண்ட்டு போனப்போ கூட வீடியோவை வந்து எடுத்துகிட்டே தான் இருந்தேன். தென் உடனே வந்துச்சு. இப்போது இதே ப்ராசஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லேயரும் வச்சு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த கேக்கோட வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே காண்பிச்சிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு 500 கிராமுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு 550 to 70 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த போர்டோட வெயிட்டை கழித்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதில் சேர்க்குற அந்த ஃபில்லிங்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது 700 மேலே இருந்துச்சு. இப்போ நீங்கள் உள்ளாடி ஃபில்லிங்ஸ் சேர்க்குறோம் இல்லையா, அந்த ப்ரலைன் சேர்க்குறோம், கேரமல் சேர்க்குறோம், இதெல்லாம் வந்து இன்னும் சாக்கோ சிப்ஸ் சேர்க்குறோம். இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு இவ்வளோ வெயிட் வந்து அதிகமாக வருது. இப்போ இந்த வெயிட் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் போதும். அதிகமாக வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது போல் அந்த சேர்க்குற ஃபில்லிங்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஹோம் பேக்கர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் கேக் செய்கிறப்போ அவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக தான் வரும். அதெல்லாம் ஒரு விஷயமா கிடையாது. அப்படின்னா 1/2 kgனா நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குறோம். பட் ஷாப்பில் வாங்குகிறோம் அப்படின்னா கரெக்டாக எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ரேட்டு தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு விட்டாலும் ஓகே தான். இல்லை கரெக்டான வெயிட்டு தான் வேணும். ஒரு சிலர் கேட்பாங்க அக்யூரேட்டாக அந்த மாதிரி வெயிட்டு தான் வேணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ வந்து நம்ம சீக்கிரம் அந்த ஃபில்லிங்ஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் எவ்வளோ ப்ளைன் டாப்பில் போட்டிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக என்னது நமக்கு வெயிட் அதிகமாக தான் வரும். பாருங்கள், 700 மாதிரி வந்திருக்கு. 700 வராது. பிகாஸ் வந்து போர்டோட வெயிட் கேக் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக தான் வரும். ஓகேவா? இதுவுமே ஒரு கஸ்டமைஸ்டு கேக் தான். அவங்க இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கு வெளியே தான் இந்த சாக்லேட் ஒர்க்கு கூட நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இப்போ பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி செய்யணுங்கிறது ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 850லேருந்து 900 வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம். அதாவது 1 kg 1/2 kg அப்படின்னா 450லேருந்து 500 வரைக்குமே நம்ம சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.